கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் கண் குருடனாய் இருந்த மனிதனுடைய சுகமாகுதல் விசுவாசத்தினாலே நடக்கிறது. அதே போல சகேவும் விசுவாசித்து கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்டான். ஆதலால் அவனுடைய மனதிலே சுகம் உண்டாகிறது. எரிகோ சமாரியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் என்பதினாலும் அநேக சமாரியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். இவர்கள் மத்தியிலே ஆயக்காரனாக ஒரு யூதன் பணி செய்து கொண்டிருக்கிறான். சகல ஆயக்காரர்களுக்கும் இவர் தலைவனாக, மத்தேயுவை போல இவனும் ஒரு கலெக்டராக உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை எரிகோ பட்டணத்தின் கலெக்டராக இருக்க வேண்டும், டாக்ஸ் கலெக்டராக இருக்க வேண்டும். அவனுக்கு பொண்ணு, பொருள், அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் இருந்தும் மனதிலே அதிருப்தியாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆதலால் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அவன் அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, பல நாட்களாக அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். இது இப்படி இவனுடைய எண்ண அலைகளிலே நடந்து கொண்டிருந்தபடினால இயேசு தாமே தேடி வருகிறார், எரிகோ பட்டணத்தை நோக்கி வருகிறார். அவன் இறுதி முயற்சியாக நான் மரத்தில் ஏறி அவரை காண்பேன் என்று சொல்லி, அவர் வரும் வழி இந்த வழியிலே தான் வர வேண்டும் என்று சொல்லி கணக்கிட்டு முன்னதாக ஓடி அந்த கணக்கு பார்த்து அதன் மரத்திலே ஏறி காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் பல முறை சொல்லுகிறது. அவன் கிறிஸ்துவை பார்க்க வகை தேடினான், ஆனால் கிறிஸ்துவோ அவனை பார்த்தார். 5ஆம் வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. அவன் மனதிலே இருந்த விரக்திக்கு கலிங்கம், சுகம், மருந்து இயேசு கிறிஸ்துதான் என்பதை சகேயு உணர்ந்திருக்க வேண்டும். ஆதலால் இயேசு கிறிஸ்து தாமே அவனிடத்தில், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு முறை கிறிஸ்துவை நம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுமானால் கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராக நம் மத்தியிலே வந்து கடந்து நமக்கான காரியங்கள் எல்லாம் செய்து விடுவார் என்று உணர்ந்து கொள்ளலாம். அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அலைக்கழித்தாலும், அசிங்கப்படுத்தினாலும், முறுமுறுத்தாலும் கிறிஸ்துவும் அதை பொருட்படுத்தவில்லை, சகேயுவும் அதை பொருட்படுத்தவில்லை. சகேயுவின் ஒரே நோக்கம் கிறிஸ்துவாக இருந்தது. கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு, தன் மன வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கும், தன் இல்லத்திற்கு அழைத்து செல்வதற்கும் அவன் எந்த விலைக்கரையும் செலுத்த ஆயத்தமாயிருந்தான். அவன் வாழ்நாளெல்லாம் சம்பாதித்த சகல பொக்கிஷங்களையும் இழந்து விடுவதற்கு கூட அவன் ஆயத்தமாயிருந்தான். கிறிஸ்து வேண்டும் என்ற அந்த அங்கலாய்ப்பு அவனுக்குள்ளாக இருந்தது என்று இவைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அவன் கிறிஸ்துவுக்காக தனக்குண்டான எல்லாவற்றிலும் ஏழைகளுக்கு கொடுத்து கிறிஸ்துவை பிரியப்படுத்த ஆசைப்பட்டான். சரியான தீர்மானங்களை எடுத்திருந்தான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர் அல்லவா? அதனால் அவர் உடனே சொல்லிவிடுகிறார், இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லிவிடுகிறார். வருகிறது என்று சொல்லாமல் வந்தது, முற்று பெற்றுற்று என்று சொல்லுகிறார். இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லி பரலோக வாழ்வுக்கு இவன் பங்குள்ளவனாய் இருக்கிறான் என்று தேவன் பப்ளிக்காக அட்ரஸ் பண்ணி விடுகிறார். இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வாரும், நான் மற்ற எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். லார்ட், யூ கம் டு மை ஹோம், டு மீ ஐ கிவ் அப் எவ்ரிதிங் தட் ஐ ஹாவ் என்று சொல்லி அவன் முழுவதுமாக தன்னை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள விரும்பினான். குருடனான பிச்சையின் வாழ்க்கையிலே, பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை காண்கிறோம். சகேவின் வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை காண்கிறோம். அங்கவீனமோ மனவீனமோ இரண்டையும் சுகப்படுத்த வல்லவர் ஆண்டவர். இருவருக்கும் மருந்து இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம் அதை இழந்து போகாதபடி இருக்குவதற்கும், தேவன் தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் தேவனிடத்திலே ஒப்புரவாக்குவதற்கும் செயல்படுவோமாக. அதை கிறிஸ்து அங்கே அறிவிக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனிதர்கள் தங்களை நீதிமான்கள் என்றும் பிறரை பாவிகள் என்றும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை தேவன் உடைத்து, நீங்கள் எல்லோரும் பாவிகள் தான், நீங்கள் எல்லோரும் இழந்து போனவர்கள், காணாமல் போனவர்கள், உங்களை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்கிறவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தேவன் அங்கே அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் அனைத்தையும் சீசர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக வந்து விடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபம் என்று சீசர்கள் நினைத்திருந்தபடியால் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார்.
ஒரு பிரபு தனது ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியம் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு திரவியம் வீதமாக 10 பேருக்கும் ஈக்குவலான சம்பத்தை கொடுத்திருக்கிறார். வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வேறொரு ராஜ்யத்தை, தனக்கான உண்டான ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படி அவர் போய்விடுகிறார். திரவியம் வாங்கி இருந்த ஊழியக்காரர்கள் அவனவன் சாமர்த்தியத்துக்கு இணங்க இன்னும் வியாபாரம் செய்து தனது எஜமானின் சம்பத்தை பெருக்குகிறார்கள். ஒரு சிலர், நீர் எங்கள் மேல் அதிகாரியாய் இருக்க வேண்டாம், ராஜாவாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி, திரும்பி வரவே வேண்டாம், போய்விடும் என்று சொல்லி உங்களை எங்கள் ஆண்டவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அனுப்பினார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாங்க, வெறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். இப்படி ஒரு புறம் இருக்க, ராஜாவை யாரும் வெறுக்க முடியாது, மறுக்க முடியாது, அவர் செயல்படுவதற்கு தடுக்க முடியாது. ராஜா திரும்பி வந்தார். அவர் கணக்கு கேட்கிறார். ஒவ்வொருத்தவனுக்கும் கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கணக்கு பார்க்கிறார். ஒருவன் 10 ராத்தல் சம்பாதித்திருக்கிறான், மற்றவன் 5 ராத்தல் சம்பாதித்திருக்கிறான். அவர்களை அவர் மெச்சிக்கொள்கிறார். இன்னும் ஒருவன் வந்து, நீர் பொல்லாத மனிதன், கடின இருதயம் உள்ளவர், வைக்காத இடத்திலே எடுக்கிறவரும் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவருமான கொடிய மனிதன் என்று சொல்லி அவன் தன் எஜமானை தவறாக புரிந்திருந்ததுபடி அவன் எஜமானை நியாயந்திருக்கிறான். ஆதலால் எஜமான், நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் என்மேல் பழி போடுகிறாய், என்னை நீ குற்றவாளியாக்குகிறாய். உனக்கு கிடைத்த வாய்ப்பை பிறருக்கு கொடுத்திருந்தாவது அந்த காரியம் வாய்த்திருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். God want increasing in growth. நாம் எல்லா விதத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆசீர்வாதம், நமக்குள்ளாக உண்டாகக்கூடிய மனம் திரும்புதல், இவைகளெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஸ்டேக்னன்சியோ, வற்றி போவதையோ தேவன் விரும்பவில்லை என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்தும் புரிந்து கொள்ளலாம். ஆதலால் பரலோக ராஜ்யத்தை குறித்த தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கீழ்ப்படிதலும், அன்பும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயமும், வாய்ப்புகளை பயன்படுத்துகிற திறனும் உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தான் ராஜாவாய் இருப்பதற்கு அனுமதி கொடுக்காதவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், மனதில்லாதவர்களை வெட்டி போடும்படியான நியாய தீர்ப்பை உண்டாக்கும்படி தேவன் அங்கே கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ஊழியம் என்பது, அவர் நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதுதான் டெஸ்டினேஷன், அதுதான் முடிவு. பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? ஆனால் அதற்கு முன்பாக அன்பினாலே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் செய்யப்போவது இந்த தண்டனை தான், ஆனால் அன்பினாலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி அவர் தனது கடைசி பிரயாணமான, அன்புக்கான கடைசி பிரயாணமான சிலுவையை நோக்கி பயணிப்பதைத்தான் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரிப்பதற்கு அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பவனி நடக்கிறது. சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள் என்பதினாலே அந்த ஓய்வு நாள் முடிந்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் ராஜாதி ராஜாவாக அவர் வருகிறார். முன்பு சொன்ன அந்த ஓமையும், அவர் கிரியையினாலே கழுதையின் மேல் ஏறி வருகிற பவனியும், அதன் பின்பு அவர் செலுத்த வேண்டிய விலைக்கரையமும், அதன் பின்பு அவர் ராஜாதிராஜாக 2ஆம் வருகையில் வர காத்திருப்பதையும் குறித்து இந்த அத்தியாயத்திலே மிக விளக்கமாக எடுத்துக்காட்டாக பேசப்படுகிறது. அன்பின் அடையாளமாக, சாந்தத்தின் அடையாளமாக, பலி கிரயம் செலுத்தப்படுவதின் அடையாளமாக கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக மனிதர்கள் அவருக்கு ஆடைகளை விரித்தும், குலைகளையும் இலைகளையும் தலைகளையும் போட்டும், அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் வந்தனங்களையும் தெரிவித்தும் தங்கள் விருப்பத்தை அன்றைய நாளிலே கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினார்கள். பொறுப்பாளர்களாக வைக்கப்பட்டிருந்த பரிசேயர்களும் போதகர்களுமோ சீஷரை அதட்டும்படி அவருக்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடக்கூடாது என்று நீங்கள் கட்டளையிடுவீர்களானால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், அண்ட சராசரமும் அவரை கூப்பிடும். மனிதன் இந்த மண்ணிலிருந்து தானே உண்டாக்கப்பட்டான். ஆதலால் கல்லுகளிலிருந்து கர்த்தர் தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை பல முறை அங்கே சுட்டி காட்டுகிறார்.
கிறிஸ்தவனுடைய மன வேதனை இங்கே ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பல 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக தமது பிரமாணத்தை வெளிப்படுத்தி அவர்களை தம்மிடத்திலே சேர்த்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் யோசனை வைத்திருந்தார். அவை எல்லாவற்றிலும் மண்ணை வாரி போட்டார்கள் யூதர்கள். ஆனாலும் தேவன் அவர்களை தன் மண்டையிலே இழுத்து கொள்வதற்காக பல முறை போராடி வருகிறார். பிசாசானவன் கிறிஸ்து தமக்கென்று செய்து வருகிற சகல காரியங்களையும் அவ்வப்போது அவன் தனக்கென்று மாட்டிக்கொண்டான். அதை மனிதர்கள் மூலமாகவே செய்து கொண்டான். மனிதர்களும் உணர்வில்லாதவர்களாய் கிறிஸ்துவை விட்டு தூரம் போய் பிசாசின் சகல யோசனைகளுக்கும் தங்களை விட்டு போட்டார்கள். அந்த சூழலிலே தன்னை வெறுத்த தனது சொந்த ஜனங்கள், தனது சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள், தனது வசனத்திற்கும் வார்த்தைக்கும் கட்டளைக்கும் உரிமையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய யூதர்களை நினைத்து அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த நகரம் என்பது தேவனுடைய நகரம், தேவனுடைய பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். தனக்கு மிக சமீபமாயிருக்க வேண்டிய தனது மக்கள் தன்னை விட்டு மிக தூரமாயிருக்கிறார்களே என்று வேதனைப்பட்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது, அதாவது உனக்கு வாய்ப்பு கொடுத்தேனே, நான் கிறிஸ்துவாய் உன் மத்தியிலே வந்து செயலாற்றுவேன் என்று சொல்லி உனக்கு வாய்ப்பு கொடுத்தேனே, நீ என்னை ஏற்றுக்கொள், என் சமாதானத்தை ஏற்றுக்கொள் என்று உனக்கு வாய்ப்பு கொடுத்தேனே, அந்த வாய்ப்பை நீ இழந்து விட்டாய். நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்கும் போது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். அல்லது அந்த வாய்ப்பு நம்மை விட்டு தவறி போய்விடும். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு உன்னை எல்லா பக்கத்திலும் நெருக்கி உன்னையும் உன்னிலுடன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அவர் அதை சாபமாய் சொல்லவில்லை, எச்சரிக்கிறார். இதே யூதர்கள் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்கள் உலகமெங்கிலும் சென்று சுவிசேஷத்திற்கென்று பாடுகள் அனுபவித்தார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவை மறுதளித்தார்களோ அவர்கள் உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டு நாசமாய் போனார்கள். அவருடைய சந்ததி அழிந்து போனது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய மனதும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தை முதலாக சுத்திகரிக்கிறார். அதுதான் அவருடைய பாதப்படியின் நடுமையம். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்த அந்த இடத்திலே அவர் முதல் சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்றும், தேவனோடு மனிதர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வீடாயிருக்கிறது. அதை நீங்கள் பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி, பிசாசுக்கு இடமாக்கி விட்டீர்களே என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். அவரை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள். ஏனெனில் அவரை யாரும் கொலை செய்ய முடியாது. ஆதலால் அவருக்கு செவி கொடுத்து அவரை ஜனங்கள் அவரை அண்டி கொண்டிருந்தபடினால் அவர்கள் பயந்தார்கள். அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாது இருந்தார்கள். அவங்களுக்கு எந்த வழியுமே தெரியல இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு. ஆதலால் தனது மரணத்தை தானே கிறிஸ்து நடத்துகிறார் என்பதை நாம் முதல் பாயிண்டாக இந்த இடத்திலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அதன் பின்பு ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக கிறிஸ்து தாமே தனது மரணத்தை நடத்துவதை நாம் பார்க்கலாம். தேவன் தாமே அவர் நமக்காக கொடுத்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, சந்திக்கும் காலத்தை பயன்படுத்தி கொள்வோமாக. நமக்கு கிடைத்த இந்த நாளிலே சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சமாதான பிரபுவை நாம் அங்கீகரித்து கொள்வோமாக. நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது தேசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.